ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துகளை விட கூட்டவும் மாட்டார்கள், குறைக்கவும் மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் வித்ருடைய தொழுகையை 11 ரக்காத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுவார்கள். இது ரமலானுக்கு மட்டுமன்றுள்ள தொழுகை அல்ல, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். ஏன்னா இது வித்ருடைய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுத வித்ருடைய தொழுகை ரமலானிலும் 11 தான், ரமலான் அல்லாத காலத்திலும் 11 தான். அப்ப ரமலானுடைய காலத்தில் நாம் தொழக்கூடிய தராவீஹுடைய தொழுகை அது வேற சுன்னத், அது வேற சுன்னத். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னது வித்ருடைய தொழுகையை பற்றி. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தராவீஹுடைய தொழுகையை பள்ளியில 2 சஹாபிகளை முன்னிறுத்தி 20 ரக்காத்துகள் தொழுகை நடத்தும் போது இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்துடன் தொழ வைக்கிறது வித்ருடைய தொழுகை அல்ல, தராவீஹுடைய தொழுகை என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆயிஷா நாயகியும் மற்ற எல்லா சஹாபிகளும் மௌனமாக இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ராயிசுல் முக்கத்தமீன்களே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த மஜ்லிஸிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தையும் அவர்கள் வழி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமா. இன்றைய நாளிலே நாம் நேற்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்ட உணவுகள் சம்பந்தமாக, எவ்வாறு சாப்பிட்டார்கள் என்பது சம்பந்தமாகவும், என்னென்ன உணவுகளை விரும்பி சாப்பிட்டார்கள் என்பது சம்பந்தமாகவும் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் தொடராக 3-4 பாடங்கள் தொடராக ஒரு விடயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்ட சில விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபிலே அழகாக கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ இபாதத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள் எவ்வாறு காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக அதிகமாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா பலவிதமான பாக்கியங்களை, மகத்துவங்களை, கண்ணியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த கொடுத்ததற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நன்றி கடனாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நன்றி உள்ளவர்களாக, இபாதத்துகளை கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், قال صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انفخت قدماه.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவிலே அவர்கள் நின்று வணங்குவார்கள், வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அந்த ஈடுபட்டதின் மூலமாக அவர்களுடைய கால்கள் வீங்கி விடும் அளவுக்கு இபாதத்து செய்வார்கள். அல்லாஹு தஆலாவை வணங்கி தொழுது நின்ற நிலையில் தொழும்போது அவர்களுடைய கால்கள் இரண்டும் வீங்கும் அளவுக்கு நின்று கொள்வார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஃபகீல லஹு அத்ததகல்லஃபு ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். நீங்கள் ஏன் இவ்வாறு உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள், கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள்? அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கிறானே. முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கிறான் என்றால் பாவம் செய்து மன்னித்தான் என்று சொல்லக்கூடாது. பாவமே செய்யாமல் இருக்கிறீர்களே, எந்த பாவமும் நீங்கள் செய்யாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் இபாதத்து செய்கிறீர்களே, தொழுகிறீர்களே என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள இறைவனுடைய அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால்கள் வீங்கும் அளவு நின்று தொழுகிறார்கள். இது ஒரு ஹதீஸ் இல்ல, பல ஹதீதுகளிலே இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தடவை கேட்டாங்க, அதஃஅலு ஹாதா வகத் ஜாஅக அன்னல்லாஹ கத் கஃபர லக மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர். அப்படி கேட்டாங்க, இப்படி செய்றீங்க, கால் வீங்குற அளவுக்கு இப்படி தொழுகிறீங்க? அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாவம் எந்த ஒன்றையும் உங்களுக்கு தந்ததில்லையே, நீங்க பாவத்தையே செய்ததில்லையே. அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள நல்லடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமில்லாது இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, அதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இரவையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்று வணங்குவார்கள், அப்பொழுதும் கால் வீங்கும் அளவு நின்று கொள்வார்கள். நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு மனிதன் வயது முதிர்ந்து அல்லது ஏதாவது நோய் ஏற்பட்டு கால் வீக்கம் ஏற்படுறதுன்றது வேற, வாகனங்கள்ல பிரயாணங்கள் செஞ்சு கால் வீங்கிறதுன்றது வேற. உலகத்தில் ஒரு மனிதன், நான் நினைக்கிறேன், நின்று வணங்கி தொழுது ஒரு மனிதருக்கு கால் வீங்குது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன்னா நாங்க யாருமே இதுவரைக்கும் கால் வீங்குற அளவுக்கு நிக்கலையே, நாங்க நின்று தொழலையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த அது போன்ற நோயும் இல்லை. அல்லாஹு தஆலா அது போன்ற பெரிய நோய்களை நபிமாருக்கு கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. ஆனால் இது போன்ற கால் வீங்குற அளவுக்குள்ள எந்த நோயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருக்கல. அப்ப அந்த கால் வீங்கினது ஒரே ஒரு காரணத்தினாலதான், அல்லாஹுவை நின்று வணங்கியதினாலதான், தொழுததினாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கால் வீக்கம் ஏற்பட்டது என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் அல்ல, பல ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இபாதத்தின் காரணமாக கால் வீங்கியது என்று நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை அஸ்வத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சஅல்து ஆயிஷத ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன் ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்லைல். இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுத தொழுகையை பத்தி, ஏன்னா வீட்டுல எப்படி தொழுகிறாங்க அன்றது தெரியாது இல்ல, சஹாபிகளுக்கு தெரியாது இல்ல, அது ஆயிஷா நாய்க்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்டாங்க, இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு தொழுவார்கள் என்று கேட்டதும் வகாலத் அவர்கள் சொன்னார்கள், எப்படி பாருங்க, கான யனாமு அவ்வலல் லைல், இரவுடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க. இரவுடைய ஆரம்பம் என்றா இஷாவுக்கு பின்னால வரக்கூடிய டைமிங்கிறே அதுல தூங்கிடுவாங்க. இஷாவை தொழுதுட்டா, இஷாவுடைய பிந்திய சுன்னத்தை தொழுதுட்டால்
வித்திரு தொழுவத தஹஜ்ஜத்து கட்டாயம் உங்களுக்கு தொழ முடியும் என்று இருந்தால் மிகச்சிறந்த முறை தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு வித்திர தொழுகிறது தான் நல்ல முறை, சிறந்த முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜாலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவில் நீங்கள் தொழும் தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்கல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ளணும், இரவுல இஷாவுக்கு பின்னால வீண் பேச்சுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பது நல்லதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியில் தூங்குவார்கள், சும்ம யகூமு பின்பு எழுந்து நிற்பார்கள். ஃபைதாகான மினஸ்ஸஹரி அவுதர, அதாவது சஹருடைய தஹஜ்ஜத்துடைய நேரம் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி தொழுதுட்டு வித்திரை தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது போட்டு சும்ம அத்தா ஃபிராஷஹு, தன்னுடைய விரிப்புக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருடன் உறங்குவார்கள். ஃபைதா சமிஅல் அதான, நல்லா கவனிங்க, தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு வித்திர தொழுதுட்டு ஒரு தூக்கம் தூங்கினால் அதானை கேட்டால் வசப, பாஞ்சி எழும்புவாங்களாம், பாஞ்சி எழும்புவாங்க. அதுல ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. பாஞ்சி எழும்பாம கொஞ்சம் சரிஞ்சு எழும்புவோம் வளைஞ்சு எழும்புவோம்டா என்ன நடக்கும்? நம்ம தஹஜ்ஜத்தை தொழுவோம், சுபஹ் மிஸ் ஆயிரும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் நமக்கு கட்டுத்தாராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிஸ் ஆகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூங்கிட மாட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல பாடம் அது. தஹஜ்ஜத்தை தொழுவதற்கு பின்னால இன்னும் நேரம் இருக்குது அப்படின்றால் கொஞ்சம் தூங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உடனே பாங்குடைய சத்தத்துக்கு உடனே எழும்பணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஃபைதா சமிஅல் அதான, அதானை கேட்டால் வசப, வசப என்றால் பாய்ந்து எழும்புவார்கள். எழும்பி வைதாக்கான ஃபைன்கான ஜுருபன், அவர் குளிப்பு கடமையானவராக இருந்தால் அஃபால அலைஹி மினல் மா, தண்ணியை ஊத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பார்கள். வ இல்லா, அப்படி குளிப்பு கடமை இல்லாவிட்டால் தவல்ல, வுலு செய்துவிட்டு வ ஹரஜ இலஸ்ஸலா, தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்று விடுவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவில் இப்படியான இபாதத்துகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈடுபடுவார்கள். அல்லாஹுவ வணங்கும் போது, தொழும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையில் தொழும் போது ரொம்ப நேரம் எடுத்து தொழுவாங்க, ரொம்ப நேரம் எடுத்து தொழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொழுகை எவ்வாறு காணப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துகளை விட கூட்டவும் மாட்டார்கள், குறைக்கவும் மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் வித்ருடைய தொழுகையை 11 ரக்காத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுவார்கள். இது ரமலானுக்கு மட்டுமன்றுள்ள தொழுகை அல்ல, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். ஏன்னா இது வித்ருடைய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுத வித்ருடைய தொழுகை ரமலானிலும் 11 தான், ரமலான் அல்லாத காலத்திலும் 11 தான். அப்ப ரமலானுடைய காலத்தில் நாம் தொழக்கூடிய தராவீஹுடைய தொழுகை அது வேற சுன்னத், அது வேற சுன்னத். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னது வித்ருடைய தொழுகையை பற்றி. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தராவீஹுடைய தொழுகையை பள்ளியில 2 சஹாபிகளை முன்னிறுத்தி 20 ரக்காத்துகள் தொழுகை நடத்தும் போது இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்துடன் தொழ வைக்கிறது வித்ருடைய தொழுகை அல்ல, தராவீஹுடைய தொழுகை என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆயிஷா நாயகியும் மற்ற எல்லா சஹாபிகளும் மௌனமாக இருந்தாங்க. அப்ப ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 ரக்காத்துகள் வித்ருக்கு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே காண்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அந்த வித்ருடைய தொழுகையை பற்றி சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? நின்று வணங்குவார்கள். இரவையில வித்ருடைய தொழுகைய
அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீளமாக நின்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பாங்க. தொழ வைக்கும் போது சில சஹாபிகள் பின்னால போய் தொழுவாங்க. அதுல ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க, நாங்க தொழுகிற மாதிரி படபடன்னு தொழுகிறவங்க அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கூவில, சுஜூதில, நிலையில ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இமாம் ஜமாத்தை நடத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப நீளமாக்க மாட்டாங்க. ஏனால் அது மக்களுக்கு கஷ்டமாகிரும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இமாம் ஜமாத்து நடத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் நடத்தும் போது ரொம்ப நீளமாக தொழுகையை நடத்த வேண்டாம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள முதியவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நம்முடைய கிராத்துடைய அழகை காட்டுறதுக்காக வேண்டி இதுக்கு ஒரு புடி பள்ளமா பிடிச்சிட வேண்டிதான், மைக்கும் நல்லா இருக்குது, இன்னைக்கு நாங்க கிராத்தை வச்சு அப்படியே போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, பின்னால் இருக்கிறவன் அவனுக்கு முடியாது, அவன் பாடாப்படுகிறான். இன்னொரு கூட்டம் வேலை எங்கடா முடிக்கிறது, பஸ்ஸ பிடிக்கணும் என்று வந்த இவர் பாட்டில் இழுத்துட்டு நிக்கிறாரு அவர் கிராத்தை காட்டுறதுக்காக வேண்டி, அப்படியெல்லாம் ரொம்ப நீட்டக்கூடாது. இமாம் ஜமாத்து நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப நீளமாக்கி மக்களுக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படி இல்லாத சுன்னத்தான தொழுகைகளை தொழும் போது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ முழு குர்ஆனை மோதி 2 ரக்காத்து தொழுகையில் மண்டாலும் தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சில சுன்னத்தான தொழுகைகளை தொழுதிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு தடவை சல்லைத்து லைலத்தன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரசூலுல்லாஹ் தொழ நான் பின்னால நின்று கொண்டு இரவில் தொழுது கொண்டிருந்தேன். ஃபலம் யஸல் காயிமன், நின்று கொண்டே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இமாம் ஜமாத் பள்ளியில நடத்துறதல்ல, இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டீங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற மாதிரி நானும் பின்னால போய் தொழுவுமே என்று இவர் போய் நின்றாரு. யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபலம் யஸல் காயிமன், நின்று தொழுது கொண்டே இருக்கிறாங்க. ஹத்தா ஹமம்து பி அம்ரின் சூ, என் மனசில ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு. அப்படி என்ன தப்பான எண்ணம் வந்தது? அப்ப அப்படி சொல்றாங்க அவங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, வமா ஹமம் தபி, என்ன நினைச்சிட்டீங்க? பின்னால் அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது சொன்னாங்க, பேசாம உட்கார்ந்துருவோமோ அப்படின்னு யோசிச்சாங்களாம். இவ்வளவு நேரம் ஒருத்தனுக்கு நிக்க முடியுமா? அதான் சொல்ல பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, பெரிய காரி, அவங்களே யோசிக்கிறாங்க, இனிமேல என்ன நிக்க முடியாது, பேசாம உட்கார்ந்துருவோம். அப்ப அவ்வளவு நேரம் நிக்கிறான். அத நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கால் வீங்குற அளவுக்கு ஒரு மனிதனால நின்று தொழ முடியும் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உலகத்துல நாம் இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இபாதத்துகளுடைய விஷயத்துல, அல்லாஹ்வை வணங்குற விஷயத்துல எந்த ஒரு சோம்பேறித்தனம் பட்டதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றுல மவுத் வரை ஒரு தொழுகையை மிஸ் பண்ணினாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் ஒரு தொழுகைக்கு லேட்டானாங்கன்னு பார்க்க முடியாது. வணக்க வழிபாடுகள் அப்படி இருந்தாங்க. நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். முடிஞ்ச அளவு ஒரு தொழுகையை கூட நாம் மிஸ் பண்ண கூடாது, கலாவாக்க கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய தொழுகைகள்ல, வணக்க வழிபாடுகள்ல சோம்பேறித்தனம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும். அல்லாஹுவை நாம் தொழுவதில் எந்த ஒரு சோம்பேறித்தனத்தையும் நாம காட்டக்கூடாது. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் இன்றைக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டா நான் தொழ தேவையில்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லோரும் பிறந்ததில இருந்து பருவ வயதை அடைந்தால் மவுத்து வரும் வரை தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. புத்தி சுவாதீனம் தலையில இருக்கிற வரைக்கும் தொழணும். உலகத்தில எல்லா அமல்களை விட தொழுகைக்கெல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கிறான். எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை மிஸ் பண்ண முடியாது. என்னால நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தொழுவாப்பா.
என்னால் உட்கார்ந்து சொல்ல முடியாது. வலது பக்கம் படுத்து தொழு, வலது பக்கம் படுக்க முடியாது, வலது சந்து நோகு, இடது பக்கம் படுத்து தொழு, இல்ல இடது பக்கம் படுக்க முடியல, மல்லாக்கப்படுத்து தொழு, மல்லாக்கப்படுத்து தொழு. கடைசி வரை ஒரு மனிதனுக்கு எதுவும் முடியாது. கண் அதே போல கால்கள் கைகள் அசைதில்லை என்றால் உள்ளத்தால் அவன் தொழுது கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை ஒரு மனிதன் விடுவதற்குரிய சந்தர்ப்பம் எந்த ஒரு கட்டத்திலும் இல்லை. இஸ்லாமிய சட்டம் எந்த அளவுக்கு சொல்லுது தெரியுமா? சுபஹானல்லாஹ். ஒரு மனிதன் பாதையில வாரான், அவனுடைய கையில கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணி எடுத்துட்டு அவன் வாரான். இன்னொரு மனிதரும் வருகிறார், ஒரு நாயும் கூட வருகிறது. இந்த ரெண்டும் தாகத்தில் இருக்குது. இந்த தண்ணிய மனிதனுக்கு கொடுத்தால் நாய்க்கு போதாது, நாய்க்கு கொடுத்தால் மனிதனுக்கு போதாது. என்ன செய்யணும்? யாரு கொடுக்கணும்? எல்லாரும் சொல்லுவாங்க, நாய் செத்து போகுது, மனுஷனு தாங்க கொடுக்கணும். இதுதானே நாங்க சொல்லுவோம். இதுதானே மனிதன், நாம அறிந்தது அதுதானங்க, தெரிந்தது மனுஷனுக்கு தானங்க கொடுக்கணும். அவன் பகுத்தறிவு உள்ளவனே. ஆமா, மனிதனுக்கு தான் கொடுக்கணும், நாய்க்கு கொடுக்க கூடாது. ஆனால் ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? அவன் தொழாதவனாக இருந்தா நாய்க்கு கொடுக்கணும். அவன் தொழாதவனாக இருந்தால், தாரிக்கு ஸலாத், தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் அதை நாய்க்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மார்க்கத்தில் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்குரிய வணக்க வழிபாடுகள்ல எந்த ஒன்றையும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாம விட்டுவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 மணி நேரம் நீங்க பாருங்க, ஒரு வக்த ஒரு தொழுகைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. நான் தான் சொர்க்கத்தின் தலைவரே, நான் தானே சொர்க்கத்தை திறக்க போறது, எனக்கு பின்னாலதானே எல்லாரும் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. இது மட்டும் எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும். கால் வீங்கும் அளவு நின்று தொழுத ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சுஜூதண்டா ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. எந்த ஒரு கட்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சுஜூது தான் போவான். பத்ரு சஹாபிகள் பத்ரில நின்று கொண்டு, யா ரசூலுல்லாஹ், நம்ம பத்ரில கலந்து கொள்ள போகிறோம். 313 சஹாபிகள், கொஞ்சமான பலத்துடன் அந்த களத்துல நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு கூடாரம் அடித்து கொடுக்கப்படுகிறது. அந்த கூடாரத்துடைய பேர் அரீஸ். இன்றைக்கு அதுல பத்ரில ஒரு பள்ளியே இருக்குது, அந்த பேர்லயே ஒரு பள்ளி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த கூடாரத்துல நின்று கொண்டாங்க. சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யுத்தம், அதாவது பத்ர் நடக்க போகுது, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கிறோம். என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க பத்ர்ல கலந்து கொள்ள வரல, நாங்க வந்தது வேற விஷயமாக. நான் திடீரென்று இந்த மாதிரி நிலைமை ஆகிருச்சு. எங்களை விட உங்களை அன்பு வைக்கக்கூடிய மக்கள் மதீனால இருக்கிறான். எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், யா ரசூலல்லாஹ், பத்ர் ஆரம்பிக்க முன்னால நீங்க பேசாம மதீனாவுக்கு போயிருங்க யா ரசூலல்லாஹ். உயிர் பிரிவதாக இருந்தால் எங்கள் உயிர்கள் பிரியட்டும், நீங்க பத்திரமா போய்த்திருங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போனான். கூடாரத்துக்குள்ள போய் சுஜூதில் இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ரொம்ப நேரம் சுஜூதில் இருந்தாங்க. இருந்து அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சஹாபிகளை தோக்கடிச்சிராதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், கெஞ்சி துஆ கேட்டுட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய சந்து பிடிச்சு தூக்கினாங்க. சுஜூதில் இருந்து தூக்கினதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே எழுந்து கொண்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இதோ இருக்கிறாங்கல்ல இந்த மக்கள், எங்களை எதிர்த்து வந்த மக்கள் தோக்கடிக்கப்படுவார்கள், புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் முதலாவது செய்யற வேலை அதுதான், சுஜூதுல விழுவார்கள். விழுந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு துஆ கேட்டாங்க. இன்னும் ஒரு நாள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து துஆ கேட்க இருக்கிறாங்க. அது எப்ப தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அன்றைய நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரணும். அது எப்ப தெரியுமா? மஹ்ஷருடைய மைதானத்துல அமளி துமளிகள் நிறைந்து சூரியன் தலைக்கு மேலால் வைக்கப்பட்டு கடும் சூடான நாளில எல்லாரும் ஓடி போவாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு 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 இருப்பாங்க. எந்த துஆவும் கபூல் ஆகாது. நேரா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க. போய் ஆதமே, நீங்க தான் அபுல் பஷர், நீங்க தான் மனிதர்கள்ட்ட வாப்பா, நீங்க துஆ கேளுங்களே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் தஆலா ரொம்ப கோபமாக இருக்கிறான், இன்றைய நாளில் அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிறான், என்னால முடியாதுன்னுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க. எல்லாரும் அப்படியே ஓடுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, துஆ கேளுங்களே, என்னால முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, என்னாலும் முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, என்னாலும் முடியாது. யாராலும் இன்றைக்கு துஆ கேட்க முடியாது. புகாரியுடைய ஹதீஸ். அன்றைய நாளில் கடைசியாக எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட வருவாங்க. அவர்கள் அப்பவும் சுஜூதில் விழுவார்கள். சுஜூதுல நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய நாளில் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அனலஹா, இன்றைய நாளில் ஷஃபாஅத்துக்குரியவன் நான் தான் என்றுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்றைய நாளில் சுஜூதுல விழுந்து துஆ கேட்டதோட துஆ கபூலாகும். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகாமுன் மஹ்மூத், புகழப்படும் இடம். என்ன நடக்கும் தெரியுமா? உலக மக்கள் யஹ்மதுஹு ஃபீஹில் அவ்வலூன வல் ஆகிரூன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து மறுமை நாள் வரை கடைசியாக பிறக்கும் குழந்தை வரை முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழுவாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல புகழுவாங்க. துனியாவுல புகழ வானம் என்று சொன்னவங்க, புகழ்றதுக்கு ஆதாரமிக்குதான்னு கேட்டவங்க, எல்லாரும் சேர்ந்து புகழும் ஒரு நாள் சத்தியமாக வரும். அதை நாங்க பார்க்க தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அந்த இடத்துக்கு பேர் என்ன? மகாமுன் மஹ்மூத். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி الدعوة التامة والصلاة القائمة آتِ سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وابعثه مقاما محمودا الذي وعدته. வாங்க துஆ டெய்லி கேக்குறோமே, யா அல்லாஹ் நீ வாக்களித்த புகழப்படக்கூடிய இடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். இதான் வாங்க துஆ. அது என்ன புகழப்படக்கூடிய இடம்? அது மஹ்ஷர்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவிலும் ஏதாவது பிரச்சனையா சுஜூதுல தான் விழுவாங்க, மஹ்ஷரிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க சுஜூதுல தான் விழுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இபாதத்துகளுடைய விடயத்தில ரொம்ப ஆர்வமாக, ஒரு நாளும் எந்த ஒரு தொழுகையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாதவர்களாக இருந்தார்கள். சில சுன்னத்தான தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலே விட மாட்டாங்க, ஊர்ல இருந்தாலும் விட மாட்டாங்க. சில சுன்னத்தான தொழுகைகளை பிரயாணத்துல விட்டு இருக்கிறாங்க, ஊர்ல இருந்தா கட்டாயமாக தொழுவாங்க. அதுலதான் இன்னும் ஒரு பாடம் வருது, பாபு ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 ரக்காத்துகள் லுஹாவுடைய தொழுகை தொழுவார்கள், 4 ரக்காத்து தொழுவார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை விட அதிகமாகவும் லுஹா தொழுதிக்கிறாங்க, நாளை விட அதிகமாகவும் லுஹா தொழுதிக்கிறாங்க. லுஹாவுடைய தொழுகை என்பது சூரியன் உதயமான ஓட தொழுகிறதல்ல, சூரியன் உதயமாகி கொஞ்சம் உயர்ந்ததற்கு பின்னால நாம் அந்த லுஹாவுடைய தொழுகையை தொழ வேண்டும். லுஹாவுடைய தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் 4 ரக்காத்து தொழுதிருக்கிறார், சில சந்தர்ப்பங்களில் 6 ரக்காத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். மட்டுமல்லாது லுஹாவுடைய தொழுகை என்பது ரிஸ்குடைய தொழுகை என்றும் சொல்லப்படுகிறது. அதுல கேட்கக்கூடிய துஆ அவ்வாறுதான், அல்லாஹும்ம இன்கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன்கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு வ இன்கான பஈதன் ஃபகர்ரிபுஹு வ இன்கான கரீபன் ஃபயஸ்ஸிர்ஹு வ இன்கான ஹராமன் ஃபதஹ்ஹிர்ஹு. யா அல்லாஹ்,
என் ரிஸ்க் வானத்தில் இருந்தா எனக்கு பூமிக்கு கொண்டு வந்துவா, பூமிக்கு உள்ள இருந்தா அதை வெளியே கொண்டு வந்துதா, தூரமாக இருந்தா அதை கிட்ட கொண்டு வந்துதா. ஏன் உணவு இன்றைய நாளில் என் உணவு ஹராமாக இருந்தா அதை ஹலாலாக்கித்தா. அப்ப ரிஸ்க்குக்காக வேண்டி ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ அடங்கி இருக்கிறது. அந்த துஆ இருக்கக்கூடிய தொழுகை, அந்த தொழுகை லுஹாவுடைய தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லுஹாவுடைய தொழுகையும் தொழுவார்கள். அடுத்து இன்னொரு பாடம், பாபு ஸலாத்தி ததவுஇ ஃபில் பைத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுல சுன்னத்தான தொழுகையை தொழுவாங்க. வீட்டுல சுன்னத்தான தொழுகையை தொழுவாங்க. மிகச்சிறந்த முறை அதுதான். பரலான தொழுகைய பள்ளியில தொழுகிறது போல சுன்னத்தான தொழுகைய வீட்டுல தொழுகிறது தான் நல்லது. உதாரணமாக எடுத்துக்கொண்டா லுஹருடைய முந்திய சுன்னத்தை வீட்டுல தொழுதுட்டு வாங்க சொன்னதோட பக்கமாக இருந்தா இல்ல இங்க வரும்போது ஜமாத்து முடிஞ்சிடும் இல்லையா, பக்கமாக இருந்தால் நாம வீட்டுல சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு வந்து ஃபர்ல தொழுதுட்டு பின்னால மீதி இருக்கக்கூடிய சுன்னத்தை வீட்டுல போய் தொழுகிறது தான் மிகச்சிறந்த முறை. ஆனால் இந்த காலத்துல ஒண்ணு விலகி கொள்ளணும், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வேலை வரும் இந்த வேலை வந்துடும், அதனால சுன்னத்தொலை கிடைக்காதுன்னா பள்ளியில தொழுட்டு போறதே நல்லது இல்லையா. அதை செய்ய போயிட்டு அமலை நாசமாக்கிடக்கூடாது. அதனால வீட்டில் தொழுவது மிகச்சிறந்த முறை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டில சுன்னத்தான தொழுகைகளை தொழுவாங்க. சில கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது காலை கிராஸ்ல போட்டு கொள்வாங்க, படுத்து கொண்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது போகும்போது காலை சுருக்கி கொள்வாங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. திரும்ப நிலைக்கு வரும்போது காலை ஆயிஷா நாயகி நீட்டி கொள்வாங்க. வரலாறு சொல்லுகிறது அந்த அளவுக்கு ஒரு சின்ன வீட்டில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோட மட்டுமல்ல எல்லா மனைவியோடையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதையும் நாம புரிந்து கொள்ளணும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க இபாதத்துடைய விஷயத்துல, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல எந்த ஒரு குறையும் வைக்காமல் அல்லாஹுவை சிறந்த முறையில வணங்கினாங்க. மாத்திரமில்லாது சஹாபிகளுக்கும் அதைத்தான் போதிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, தொழுகையில கவனமாக இருங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய கிணறுகளினால் தண்ணீரை கொண்டு வாருங்கள், என்ன குளிப்பாட்டுங்க, நான் பள்ளிக்கு போகணும்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களால எழுந்திருக்க முடியாது என்று இருந்தாலும் என்ன பள்ளி கூட்டு போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்கு தொழுகைக்கு வந்தாங்க. வஃபாத்துக்கு 5 நாளைக்கு முன்னால கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இமாம் ஜமாத்தை நடத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாத்தை நடத்தினாங்க. சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, என்ன பள்ளி கூட்டு போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள். அந்த டைம்லையும் பள்ளிக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தொழுதாங்க. மட்டுமல்லாது வஃபாத்துக்கு 4 நாளைக்கு முன்னால திங்கட்கிழமை வஃபாத் ஆகுறாங்க, சுபகுல வஃபாத் ஆகுறாங்க. வியாழக்கிழமை மக்ரிபுடைய தொழுகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்ச கடைசி தொழுகை. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வீட்டில இருந்து வர முடியல, வீட்டிலே தொழுதாங்க. கடைசி கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க உட்கார்ந்து தான் தொழுதாங்க. கடைசி கட்ட அனைத்து தொழுகைகளையும் உட்கார்ந்து தான் தொழுதாங்க. அன்றைய நாள் மக்ரிபுடைய தொழுகைய கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை மக்ரிபில தொழவிச்சாங்க. அன்றைக்கு ஓதின சூரா வல் முர்சலாத்தி உருஃபா வல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா தொழுவிச்சு. இந்த சூறாவை சஹாபிகள் ஓத மாட்டாங்களா? இந்த சூறாவை யார் சரி ஓதினா சஹாபிகள் அழுவாங்களா? நான் பார்த்தேன். ஏன்னு கேட்டா இந்த சூறாவை ஓதும் போது சஹாபிகள் சொல்லுவாங்களா, இதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியா தொழுவிச்சது, அதனால இந்த சூறாவை யார் ஓதினாலும் சஹாபிகள் அழுவாங்களா. வல் முர்சலாத்தி உருஃபா அந்த சூறாவைத்தான் ஓதி தொழுவிச்சான். மக்ரிப தொழுவிச்சுட்டு வீட்டுக்கு போனான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு போனால் முடியல, காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இஷாவுக்கு பாங்க சொல்லியாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க பக்கத்துல போறாங்க, போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இஷாவுக்கு டைம் ஆயிடுச்சு யா ரசூலல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மயக்கத்துல இருக்கிறாங்க. எழும்பினது கேட்கிறான், தொழுதாச்சா தொழுதாச்சா, இஷா தொழுதாச்சா, சலா சலா தொழுதாச்சா? இல்ல யார் ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி தான் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க சஹாபிகள். திரும்ப அப்படியே மயங்குறாங்க, திரும்ப அப்படியே மயங்குறாங்க, திரும்ப எழும்பி கேட்கிறாங்க, தொழுதாச்சா, இஷா தொழுதாச்சா, இஷா தொழுதாச்சா? அதைத்தான் கேட்கிறான். தொழுட்டாங்களா சஹாபி? அப்பதான் சொன்னாங்க, நாயம் ஸல்லல்லாஹு வர முடியல, முர் அபா பக்கரின், அபூபக்கருக்கு சொல்லுங்க, தொழுவிக்கு சொல்லி என்ன. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஃபர்ஸ்ட் டைம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது இமாம் ஜமாத்த சஃப்ல போய் நின்றாங்க. எப்படி இருக்குமோ அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளும் ஜமாத்துக்கு வராம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால வர முடியல என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அன்றைய நாள் இஷாவுடைய தொழுகையை தொழுவிச்சாங்க. அதுக்கப்புறம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை சுபஹில நாங்க படிச்சிருக்கிறோம். ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்கல்ல, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, சுபஹுடைய தொழுகைய எந்த நாள் வஃபாத்தானாங்களோ அன்றைய நாள் சுபஹுடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கேட்டின கரையை நீக்கினாங்க. சஹாபிகள் எல்லாம் சுபஹுக்கு சஃப்ல அப்படியே நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. சஹாபிகள் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர போறாங்க, எழும்பி வர முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா சிரிச்சாங்க? நான் உலகத்தில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றதுல என்ற சஹாபிகள் குறை வைக்கலையே, அதை நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அன்றைய நாள் கூட அந்த சிரிப்பு கூட எவ்வாறு இருந்தது தெரியுமா? முகம் பரிபூரண சந்திரன் போல அழகாக இருந்தது என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு வருத்தத்தோட இருந்தாலும் முகம் சந்திரன் போல இருந்துச்சாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுபஹுக்கு பின்னால சஹாபிகள் எல்லாம் ஆயிஷா நாயுடைய வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா நாயுடைய மேல இப்படி சாஞ்சி கொண்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தண்ணியை வச்சு கொண்டு வந்து தண்ணி எடுத்து இப்படி முகத்துல அப்படியே தேய்ச்சி மௌத்துக்கண்டு ஒரு வருத்தம் இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் என்னையோ சொல்லி கொண்டு இருந்தான். என்னாண்டு கிட்ட போய் பார்த்தால் அப்பொழுதும் உம்மத்தி யா அல்லாஹ் என் உம்மத்தின்னு தான் சொல்லி கொண்டு இருந்தான். எடே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின வார்த்தைகள்ல என்ன தெரியுமா? பேசின வார்த்தைகள்ல ஒவ்வொரு தடவையும் சொன்னது என்ன தெரியுமா? அஸ்ஸலா தொழுகையில பேணுதலாக இருந்துவோங்கோ. சக்கராத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல சொல்ற வார்த்தை, தொழுகையில பேணுதலாக நடந்து கொள்ளுங்கோ. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துவோங்க. அவங்கள கஷ்டப்படுத்திடவானம், அடிமைகளுக்கு அநியாயம் செஞ்சிடவானம், அடிமைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துவோங்கோ. தொழுகையில பேணுதலா அஸ்ஸலா தொழுகையில விஷயத்துல கவனமாக இருந்துவோங்கோன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், நாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கைய இவ்வளவு அழகாக அவர்களுடைய உருவ அடையாளங்களை பத்தி சொன்ன அவர்கள் எத்தனையோ பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இபாதத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தான தொழுகைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய லுஹா தொழுகைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு, இப்படியான நிறைய பாடங்களை கொண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துடைய விஷயத்துல எந்த குறையும் உலகத்துல வச்சதும் இல்லை. சஹாபிகள் அதுல ரொம்ப வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்பதையும் நாம் இந்த ஷமாயிலு திர்மிதியுடைய ஹதீதுகள்ல இருந்து நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாமும் முடிந்த அளவு அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல எந்த ஒரு குறையும் வைக்காமல், அதுல சோம்பேறித்தனங்கள் வந்துடாம நாம படிச்சிருக்கிறோம். நம்முடைய மஷாயிகுமார்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவங்க எல்லாம் இபாதத்துகள்ல ரொம்ப ரொம்ப ஆழமான இபாதத்துகள், அவர்கள் நின்று வணங்கிய வணக்கங்கள், அவர்கள் செய்த தொழுகைகள், அவர்கள் தொழுத தொழுகைகள், செய்த திக்ருகள், செய்தனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொல்லப்படுகிறது.
அவர்கள் எந்த நாள் வஃபாத்தானார்களோ அன்று இரவு அவர்கள் ஹுமைசரா என்ற இடத்தில் ஆள்கள் மனிதர்கள் இல்லாத நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்தின் ஒரு ஓரத்தில் அவங்க பிரயாணம் மேற்கொண்டு கொண்டு போற சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கூட இருந்தாங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே அவர்கள் உறங்கி இருந்தார்கள். ஆனால் உறங்கவில்லை. இரவு முழுக்க அவர்கள் இஷாவுக்கு பின்னால மக்களுக்கு சில உபதேசங்களை செஞ்சாங்க. இரவு முழுக்க அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டே இருந்தாங்க. திக்ருடைய சத்தம் நின்றதும் பார்க்கிறாங்க அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. இறை நேசர்கள் அப்படித்தான். எல்லாருமே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் எந்த குறையும் அவர்கள் வைக்க மாட்டாங்க. அதனால நாமும் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல எந்த ஒரு குறையும் வைக்காமல், நாம் ஒரு நாள் கபரில் வைக்கப்பட்டால் கபரில் தொழுகையை பற்றி கேட்கப்படும். எந்த ஒரு தொழுகையும் கலா இல்லாமல் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானா. அதான் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக சாலியீன்களாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய போதனைப்படி உபதேசங்கள் படி அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழும் தௌஃபீக்கை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. இந்த புனிதமான மஜ்லிஸுக்கு வந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா. இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா. இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் ஆர்வத்துடன் ஆசையுடன் வந்து அமர்கிறார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்தில் அமரும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்து ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்கள், அதே போல வானொலியின் மூலமாக, அதே போல ஃபேஸ்புக் மூலமாக, இணையதளம் மூலமாக யாரெல்லாம் இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களில் உள்ள நோயாளிகளுடைய நோய்களிலே ஷாக்கி வைப்பாயா. கெட்ட மோசமான மருத்துவர்கள் கைவிடக்கூடிய நோய்கள் வந்து விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. துனியாவில் எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா, கௌரவமாக வாழ வைப்பாயா. யாரிடமும் கையேந்தி துனியாவில் அசிங்கப்பட்டு விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால பொருட்டினால ரஹ்மானை நிறைவேற்றி தந்தருள்வாயா. இன்றைய நாளும் கூட வந்த மனிதர்களுக்கு யார் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. வீடுகளிலே இருந்து இந்த நிகழ்வை பார்க்கும் கேட்கும் தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அருள் புரிவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். على رسولك سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد وعلى آله وصحبه سيدنا محمد. اللهم إنا أكرمنا وباركنا وبارك نبيك الكريم وأغفر اللهم به علينا خيرات رسولك الكريم ورحمنا المسكين بطريقه الطويل. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورحمته. آمين. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حوضته في جميع احواله عين الرعاية. آمين. ومن شر ما في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته. آمين. وان تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا محفوظا. آمين. وتصرفنا بفعله تصرفا مباركا معصوما. آمين. اللهم لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من ينفعنا شقيا ولا محروما. اللهم اهدنا شر الظالمين. اللهم اهدنا شر الظالمين. اللهم اهدنا شر الظالمين.
منا سالمين واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا اللهم ارحم استاذنا بفضلك يا كريم واغفر اللهم علينا من بركاته واسراره وعلومه يا ارحم الراحمين آمين ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين وأفضل الصلاة والسلام التسليم على سيدنا محمد وعلى جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلوات الله بكل طبيب السلام والرحمة والله مع الفرد سيد محمد القاسي ربي فنعنا بحرمته ارضنا الملقى بوسيمته علينا اللهم على سبيل وأهلكنا أرز محمد وارزقنا الخاتمة الحسنى وأمتنا بعد زيارته ولقاء رسول الله عتيقا سلام آخذهم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا لا إله إلا رسول